சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். அதற்கான வேத பகுதி 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் என்று சொல்லுகிற காரியம் என்னன்னா, இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிந்து போய் அசுத்தத்தை தொடாமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். யோவான் 17:14-16 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அவர் சொல்றார், நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நம்ம உலகத்தில் இருந்தாலும் நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்று தேவன் சொல்லுகிறார். நம்முடைய அழைப்பே என்னன்னா, இந்த உலகத்தில் இருந்தாலும் நாம் உலகத்துக்குரியவர்களாய் வாழாமல் தேவனுக்குரியவர்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராக இருக்கார். அதற்கென்றே அழைத்திருக்கிறார். அதனால தான் இங்கே சொல்லுகிறார், நீங்கள் அவர்களை விட்டு பிரிந்து அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் பரிசுத்தமாய் வாழுங்க. பரிசுத்தமான வாழ்க்கை அல்லது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது, உலகத்தை விட்டு பிரிந்து போய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறது என்ன அப்படின்னா, உலகத்திலேருந்து நம்ம எங்கேயும் தனியாக போய் முனிவரை போல தனியாக காட்டுக்குள்ளே மலைகள் மேலே அப்படி தவமாக இருந்து வாழுகிறதை குறித்து தேவன் இங்கே சொல்லலை. தனியாய் வாழ்வதை குறித்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல. நாம் உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்குரியவர்களாக இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை தேவனுடைய ஸ்டாண்டர்ட், தேவன் கொடுத்திருக்கிற கட்டளைகள், அவருடைய வார்த்தைக்கு ஒருங்கிணைந்ததாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கணுமே ஒழிய, உலகத்துக்குரிய ஸ்டாண்டர்ட், உலகத்துக்குரிய எண்ணங்கள், அவர்களுடைய கலாச்சாரத்துக்கு ஒத்ததாய் நாம் இருக்கக்கூடாது. எப்படியோ ஒரு போட்டு, ஒரு சின்ன படகு தண்ணியில் மிதக்குது அப்படின்னு சொன்னால், தண்ணிக்குள்ளே தான் இருந்தாலும் தண்ணி அதுக்குள்ளே வரல. தண்ணி அதுக்குள்ளே வந்தால் படகு முழுகிடும். அதே மாதிரி நம்ம இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்குரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. அதுக்கு தான் எங்கே அப்படின்னு சொல்லும்போது, நீதிமொழிகள் 4:23 வாசிக்கிறோம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். உலகத்துக்குரிய காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி வருது அப்படின்னா, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ளாகும். நம்முடைய இருதயத்தை உலகத்துக்குரிய காரியங்களை விட்டு பிரித்து தேவனுக்கு அடுத்த காரியங்களால் நம்முடைய இருதயத்தை நிரப்பிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த இடத்துல, இந்த வசனத்தில் தேவன் நம்மோடு பேசுகிறார். அதுதான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. உலகத்தை விட்டு பிரிஞ்சு நான் தனியாக முனிவராக இருந்து வித்தியாசமாக எனக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சு தனியாக இருந்து உலகத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லாமல் நான் சரீரபரமாக தனியாக இருந்தாலும் உலகத்துக்குரிய காரியங்கள் என் இருதயத்தை, என் எண்ணங்களை ஆளுகை செய்கிறதா இருந்தால் நான் வாழுகிறது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல. மக்கள் சொல்லலாம், தனியாக தவமாக முனிவராக இருக்காருன்னு சொல்லலாம். ஆனால் முனிவருடைய எண்ணங்கள் இருதயங்களில் எது நிரம்பி இருக்கு? கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற நாம் உலகத்தில் தான் இருக்கிறோம். உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்குரிய காரியங்கள் நமக்குள்ளாக வராமல் தேவனுக்குரிய காரியங்களால், தேவனுடைய வார்த்தையால் நம்முடைய இருதயம், எண்ணங்கள் நிரம்பி தேவ விருப்பம் நம்மை ஆளுகை செய்கிறதா இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் சொல்லுகிற காரியம். ஏன் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவதாக 1 பேதுரு 1:15-16 வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தமான வாழ்க்கை அல்லது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை ஏன்? அது நோக்கம், பர்பஸ் என்னன்னா, என் தேவன் பரிசுத்தராக இருக்கிறார், அவருடைய கேரக்டரை ரெஃப்ளெக்ட் பண்ணுறவனாக இருக்கணும். அப்பாவை போல பிள்ளை அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு என் வாழ்க்கை இருக்கணும். நான் என்னுடைய லைஃப், என்னுடைய கேரக்டர் என்னுடைய தகப்பனை வெளிப்படுத்துகிறதாக, அவருடைய கேரக்டரை, அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும் என்று என் தகப்பன் விரும்புகிறார். என் பிள்ளை என்னை போல இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார்.
அதனால் நான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். என் தகப்பனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை நான் வாழணும்னா என் வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். ரெண்டாவது மத்தேயு 5:14-16 சொல்கிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். நான் உலகத்தில், இருளான இந்த உலகத்தில், தேவனை பற்றி அறிவு இல்லாத இந்த உலகத்தில் தேவனை குறித்த வெளிச்சத்தை கொடுக்கிறவனா நான் இருக்கணும்னா உலகத்தை போல இருக்க முடியாது. இருளை போல இருந்துட்டு நான் வெளிச்சத்தை கொடுக்க முடியாது. நான் வெளிச்சம் உடையவனாக இருந்தால்தான் நான் வெளிச்சத்தை கொடுக்க முடியும். தேவனுடைய குணாதிசயங்கள், தேவனுடைய பண்புகளை நான் வெளிப்படுத்துகிறவனாக இருந்தால் தான் நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க முடியும். பூமிக்கு நான் உப்பாக இருக்க முடியும். அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவர்களாக இருக்கணும். என்னை பார்த்து அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும்னா நான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். இயேசு சொல்கிறார் லூக்கா 9:23, ஒருவன் எனக்கு சீஷனாக இருக்கணும்னா தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நான் இயேசுவை பின்பற்றுகிறவனாய் இருந்தால் என்னை நான் வெறுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், நான் ஏன் விருப்பம், ஏன் நோக்கம், என்னுடைய ஆசைகள் அப்படின்ற காரியத்தை நான் வெறுத்துட்டு என் சிலுவை, தேவன் எனக்காக வைத்திருக்க தேவ திட்டத்தை நான் சுமந்து கொண்டு செல்கிறவனாக இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையின் நோக்கமே என் வாழ்க்கை, என் ஆசைகள், என் இச்சைகள் அப்படின்னு இல்லாமல் தேவன் எனக்காக வைத்திருக்கிற நோக்கத்தை நான் நிறைவேற்றுகிறதுக்காக பிரயாசப்படுகிறவனாக, அதை என்னுடைய பாரமாக எடுத்துக்கொண்டு சுமந்து செல்கிறவனாக, இயேசுவை பின்பற்றுகிறவனாக இருக்கும். இயேசுவை ஃபாலோ பண்ணி, அவருடைய எக்ஸாம்பிளை ஃபாலோ பண்ணி நானும் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் எனக்காக என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை பிரதானமாக வைத்து அதற்காக பிரயாசப்பட்டு அதற்காக நான் செயல்படுகிறவனாக இருக்கணும்னா முதலாவதாக என்னை நான் வெறுக்கிறவனாக இருக்கணும். இயேசு நமக்கு எக்ஸாம்பிளாக இருந்தார். எப்படி? என் சித்தம் அல்ல உம் சித்தம் நிறைவேறட்டும் என்று கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணது போல என் வாழ்க்கையில் என் விருப்பங்கள் அல்ல உம்முடைய விருப்பம் நிறைவேறட்டும் என்று அவருடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்து நான் வாழ்கிறவனாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏன் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை? என்னுடைய தகப்பனுடைய குணாதிசயங்களை காண்பிக்கத்தக்கதாக. அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நானும் பரிசுத்தராக இருக்கணும். பூமியில் நான் பரிசுத்தராக இருந்து என்னுடைய தேவனுடைய குணாதிசயங்களை நான் வெளிப்படுத்தினால்தான் நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பேன், பூமிக்கு உப்பாக இருப்பேன். அப்படி செய்யும்போது தான் தேவன் எனக்காக வைத்திருக்க தேவ நோக்கத்தை நான் நிறைவேற்றுகிறவனாக இருக்க முடியும். அதனால்தான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. அல்லனா நான் தேவனுடைய திட்டத்தை நான் பூமியில நிறைவேற்றுகிறவனாக இருக்க மாட்டேன். கடைசி நாள் தேவனுக்கு முன்பாக நான் நின்று நல்லது உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரனே அப்படின்னு அவர் என்னை பாராட்டணும்னா நான் பூமியில பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவனாக இருக்கும். மனுஷர்களை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்ல என்று கலாத்தியர் 1:10 பவுல் சொல்லுகிறார். மனுஷரை பிரியப்படுத்துகிறது அல்ல, தேவனை பிரியப்படுத்துகிறவனாய் நான் பூமியில வாழணும். நான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். எப்படி வாழறது? அதுக்கு முதலாவதாக நம்ம ஏற்கனவே பார்த்தது போல நம்முடைய இருதயத்தை காத்துக்கணும். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை அல்லது பரிசுத்தமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது எங்க அப்படின்னா நம்முடைய மனது, நம்முடைய எண்ணங்கள். அதை தான் ரோமர் 12:2 வாசிக்கிறோம். நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மறுரூபமாகிறது எப்படி? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் வேற தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்க்கை நான் எப்படி வாழ்வேன், தேவனுக்கு பிரியமும் நன்மையும் அவருடைய பரிபூர்ணமான சித்தம் என்னதை அறிந்து நான் எப்படி வாழணும்னா எங்க ஆட்டோமேட்டிக்காக வேற என்ன செய்யணும்னா என் மனதை புதிதாக்கணும். அப்போ தான் அந்த மாற்றம் உண்டாகும். இல்லைனா உலகத்துக்கு ஒத்த வேஷம் தான் தெரிவித்திருக்கணும். அவங்களுக்கு ஒத்தபடி வாழ்ந்து கொண்டு இருப்பேன். அப்படி வாழாமல் தேவனுக்கு நன்மையும் பிரியமும் அவருடைய பரிபூர்ணமான சித்தத்தை நான் செய்கிறவனாக வாழ வேண்டும். அப்படின்னா அந்த மாற்றம் எப்போ உண்டாகும்னா என் மனதை நான் புதிதாக்க வேண்டும். மனதை எப்படி புதிதாக்குறது அப்படின்னா, இப்போ நம்ம சொல்லுவோம், நம்ம மைண்டை நான் எவ்வளோதான் எண்ணங்கள் நான் ஆண்டவருக்காக வாழணும்னு ட்ரை பண்ணுறேன். கொஞ்ச நாள் நான் பக்தியாக இருக்கேன், ஏதாவது ஒரு மெசேஜ் கேட்டுட்டு நான் ஆண்டவருக்காக வாழ்வேன் அப்படின்னு என்னை அர்ப்பணிக்கிறேன், முடிவெடுக்கிறேன். கொஞ்ச நாள் கழித்து நான் சோர்ந்து போகிறேன், திரும்ப பழைய வாழ்க்கைக்கு போகிறேன்.
பழைய பழக்கங்களுக்கு போகிறேன், பழைய நண்பர்கள் இடத்துல போகிறேன், விழுந்து விழுந்து தடுமாறிக்கொண்டே இருக்கிறேன்னு எப்படி இந்த மாற்றம் உண்டாக முடியும் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஓமை சொல்லுவாங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க பாருங்க. ஒரு கிளாஸில் தண்ணி இருக்குது, அழுக்காக இருக்குன்னா அந்த கிளாஸில் இருக்கிற அந்த அழுக்கு தண்ணியை மாற்றுவதற்காக ஒரு மெத்தட் என்னென்னா, நல்ல ஃப்ரெஷ் தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருக்கணும். சுத்தமான தண்ணியை நீங்கள் அந்த டம்ளரில் ஊற்ற 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 இந்த அழுக்கு தண்ணி வெளியில் அப்படியே நிரம்பி போயிட்டு 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 ஒரு கட்டத்தில் அந்த முன்னால் இருந்த அந்த அழுக்கு தண்ணி சுத்தமாக இல்லாத, ஒரு அதுக்கான அறிகுறியே இல்லாத அளவுக்கு வெறும் சுத்தமான தண்ணி அந்த கிளாஸில் காணப்படும். அதே போல தான் நம்முடைய மனதை நாம் புதிதாக்க முடியும். என் மைண்டை எப்படி நான் க்ளீன் பண்ணுறது அப்படின்னா, தேவ வார்த்தையினால் என் இருதயத்தை நான் நிரப்பிக்கொண்டே இருந்தால் அந்த சுபாவங்கள் முற்றமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கிட்டே இருக்கும். என் சுபாவங்களை மாற்றுவதற்கு இருக்கிற ஒரே மெத்தட், பெஸ்ட் மெத்தட், தேவனுடைய வார்த்தையினால் என் இருதயங்களை எண்ணங்களை நிரப்பிக்கணும். தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளாக இருக்க 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 பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து என்னுடைய சுபாவத்தை, என்னுடைய சிந்தனைகளை, என்னுடைய கேரக்டரை மாற்றுவார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். இயேசுவை நான் ஏற்றுக்கொண்ட பொழுதே தேவனுடைய கண்ணோட்டத்தில் நான் அவருடைய பிள்ளையாய் மாறிவிட்டேன். ஆனால் அதுவரைக்கும் இருந்த உலக அறிவு பழக்கங்கள் அதோடைய பாதிப்பு அப்பப்போ வருகிறதே. காரணம் என்னென்னா, புதிய தேவனுடைய காரியங்களெல்லாம் நான் என்னை நிரப்பிக்கொள்ளவில்லை. அதனால தான் அநேக கிறிஸ்தவர்கள் 20 வருஷம் ஆனாலும் அதே பழைய சுபாவங்கள் இருக்குது. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் தேவ வார்த்தையினால் நீங்கள் நிரம்பி இருக்கிறீர்களோ, அதுதான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 119:11 சொல்கிற, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தினால் தன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள்கிறதுனால. தேவனுடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்தால் நான் பாவம் செய்ய மாட்டேன். தேவனுடைய வார்த்தை என் இருதயத்தில் வைக்கிற அனுபவம் பழக்கம் இருக்க 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 அது பெருக 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 ஆவியானவர் அந்த இருதயத்தில் இருக்கிற வார்த்தைகளை மூலமா நம்மோடு பேசி இடைப்பட்டு நாம் தடுமாறும் போது நம்ம திருத்தி நம்ம தேவனை போல கொஞ்சம் மூலம் நாளுக்கு நாள் அவரை போல மாறிக்கொண்டே இருப்போம். நம்முடைய மனது மாறிக்கொண்டே இருக்கும். 2வது, நான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும்னா என் இருதயத்தை, என்னுடைய வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தையினால் நான் நிரப்பியிருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 15:33 வாசிக்கிறோம், ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஆகாத சம்பாஷணைனா பேச்சுவார்த்தை இல்லை, அந்த உறவுகள், ஃபெலோஷிப், யாரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப முக்கியம். தேவ வார்த்தையினால் நிரம்பி கொண்டு நான் திரும்ப என் ஃப்ரெண்ட்ஸு, என் கூட இருக்கிற உறவினர்கள், வேலையாட்கள், யார்கிட்ட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் என்பது ரொம்ப முக்கியம். நான் யாரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேனோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. எப்படி தேவனுடைய வார்த்தை உள்ளுக்குள்ளாக இருந்து என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ, வெளியிலேருந்து என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது என்னோடு இருக்கிற சகவாசங்கள். தேவனுக்காக நான் வாழ வேண்டும், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நான் இன்னும் பழைய என்னை தேவனை விட்டு பிரிக்கிற உறவுகள் மத்தியிலே நான் இருந்து கொண்டு தேவனுக்காக வாழ முடியாது. தேவனை விட்டு என்னை பிரிக்கிற வழி விலக செய்கிற உறவுகள் இருந்தால் அதை விட்டு நான் விலக வேண்டும். என்னுடைய இருதயத்தை காத்துக்கொள்வதற்கு இன்னொரு மெத்தட் என்னன்னா, என்னுடைய உறவுகளை நான் காத்துக்கொள்ளணும். எதுன்னு நான் செலக்ட் பண்ணி அதில் நான் தேவனை விட்டு பிரிக்கிற உறவுகளை விட்டு கட் பண்ணிட்டு தேவனண்டை கிட்டி சேர்கிறதுக்கு என்னை உற்சாகப்படுத்துகிற உறவுகளோடு நான் இருக்க வேண்டும். அதனால தான் வேதம் சொல்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். சபைன்னு சொல்லும்போது நான் சொல்லுகிறது அந்த பில்டிங் இல்லை. சண்டே நான் போய் ஒரு சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன், அதோடு என்னுடைய டிக் மார்க், நான் பரிசுத்தமாக வாழ்ந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட முடியும்னா கிடையாது. அந்த ஃபெலோஷிப் இருக்கணும். அட்லீஸ்ட் சண்டே போகும்போதாவது உங்களை விசாரிக்கிறவர்களாக இருக்கணும். நீங்கள் மற்றவங்கள விசாரிக்கிற ரேஞ்சில் இருக்கணும். அவங்களுக்கு தெரியணும் நீங்கள் என்ன சண்டே வரலையே, இல்லை நார்மலாக ஜபம் வரலையே எப்படின்னு உங்களை ஆவிக்குரிய ரீதியில் எபிரேயர்
வாசிக்கிறோம் 24-25 சபை கூடி வருகிறதில் சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் அந்த சபை கூடி வருகிறதை விட்டு விடாதீர்கள். காரணம் என்ன? முந்தின வசனத்தில் சொல்லுது, சபை கூடி வரும்போது ஒருவருக்கொருவர் நீங்கள் ஏவப்படணும், அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நீங்கள் ஏவப்படும்படிக்கு சபை கூடி வருகிறதை விட்டு விடாதீர்கள். இல்லைன்னா மெசேஜ் கேட்கணும்னு இதை மாதிரி டிவியில் உட்காந்து கேட்டுட்டு போகலாமே. சபையில் போய் கேட்கறது நல்லது. எதற்கு என்றால், நான் சர்வீஸு கேட்டேன், மெசேஜ் கேட்டேன், அதோடு தேவன் என்னோடு இடைப்பட்டார், முடிஞ்சு போகக்கூடாது. தேவன் அமைத்திருக்கிற ஒரு அமைப்பு என்னன்னா, கூட இருக்கிற உங்களுக்கு உறவுகள் ஐக்கியம் தேவை, அந்யோன்யம் தேவை, அந்த ஃபெலோஷிப் தேவை. உங்களை ஏவி என்கரேஜ் பண்ணுகிற, கட்டி எழுப்புகிற ஒரு இடமாக சபையை தேவனை வைத்திருக்கிறார். சபையில் நீங்கள் போய் 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா, உங்களுக்குன்னு அட்லீஸ்ட் ஒருத்தர் 2 பேர், ஒரு ஃப்ரெண்டு யாராவது இருக்கணும், ஒரு ஃபெல்லோஷிப் இருக்கணும். உங்களை கட்டி எழுப்புகிற, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை பலப்படுத்துகிற ஒரு உறவு இருந்தால் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும். யாரோடு உங்களுக்கு உறவு ஐக்கியம் இருக்கிறது என்பதை செக் பண்ணி பாருங்கள். தேவனை தேடத்தக்கதாக, தேவனுடைய கிட்டி சேரத்தக்கதாக உற்சாகப்படுத்துகிற உறவுகள் இருந்தால் அதில் காத்துக்கொள்ளுங்கள். தேவனை விட்டு வழிவிலக செய்கிற உறவுகள் இருந்தால் அதை கட் பண்ணு. தேவன் என்று உங்களோடு பேசுகின்ற பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் உலகத்து, தேவன் இயேசு உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. ஏன் பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய சுபாவத்தை காண்பிக்கத்தக்கதாக பரிசுத்தமாக இருங்க. உலகத்துக்கு நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுன்னா, நீங்கள் உப்பா வெளிச்சமாக இருக்கணும்னா பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழுங்க. தேவ நோக்கத்தை வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றணும்னா பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, இருதயத்தை தேவனுடைய வார்த்தையினால் நிரப்புங்க. உங்களுடைய உறவுகள் ஐக்கியத்தை செக் பண்ணி அது சரிப்படுத்துங்க. எதை பில்ட் பண்ணணுமோ, எந்த உறவை நீங்கள் பலப்படுத்தணுமோ அதை பலப்படுத்திக் கொள்ளுங்க. எதை விட்டு விலகணுமோ அதை விட்டு விலகுங்க. அடுத்தது இந்த இடத்துல சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 7:1, பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். பரிசுத்தமாகுதலை நான் பூர்ணப்படுத்தணும்னா நான் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, அதுக்கு முன்பதாக மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு, என்னை சுத்திகரித்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் இருக்கணும். கொலோசியர் 3:2 சொல்லுகிறது, நீங்கள் பூமிக்குரியவைகளை நாடாமல் மேலானவைகளை, பரலோகத்துக்குரிய காரியங்களை நாடும். ஒரு புயல் அடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் ஈகிள், கழுகு அந்த புயலுக்கு மேலே, மேகங்களுக்கு மேலே பறக்குமா. ஆனால் இந்த காகங்கள் என்ன பண்ணுமா, கீழே புயல் அடிக்கிறதுனால அழிந்து போகிற, மரிக்கிற பறவைகள், சிறு பிராணிகளை போய் கொத்தி உண்ணுமா. டிஃப்ரென்ஸு காகங்களுக்கும் கழுகுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, மேலானவைகளை நாடுகிற கழுகு அசுத்தத்தை தின்னாது. ஆனால் கீழே இருக்கிற காகங்கள் அசுத்தத்தை தான் விரும்பி அதை போய் நாடி தேடி உண்கிறதா இருக்கு. நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், பூமிக்குரியவன் அல்ல பரலோகத்துக்குரியவன் அப்படின்னு இருந்தா என்னுடைய நாட்டம் மேலானதாக இருக்கும். பூமிக்குரியதை தான் நான் விரும்புகிறேன், நாடுறேன். அந்த பாவ இச்சைகள், அந்த உறவுகள் தான் எனக்கு இன்பமாக காணப்படுதுன்னா நான் செக் பண்ணி பார்க்கணும், நான் கழுகா காகமா. அதை தான் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 13:5 வாசிக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், எது ஒன்று அட்ராக்ட் பண்ணுது நீ சோதித்து பாரு, நீ விசுவாசியோ இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும். எது என்ன அட்ராக்ட் பண்ணுது? யாக்கோபு 4:4 வாசிக்கிறோம், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்தின் சிநேகிதனா இருக்கனா, தேவனுடைய சிநேகிதனா இருக்கனா? உலகத்துக்கு சிநேகிதனா இருந்தால் நான் தேவனுக்கு பகைங்கனா இருக்கேன். தேவனுக்கு சிநேகிதனா இருந்தால் உலகம் எனக்கு பிரியப்படாது. எப்படி ஒரு மேக்னெட்டில்
மேக்னெட் ஒரு இடத்துல வச்சோம்னா அந்த இடத்துல இருக்க இரும்பு துகள்களை தான் அட்ராக்ட் பண்ணும். அங்கே இருக்கிற பிளாஸ்டிக்கோ மரக்கட்டையோ அது அட்ராக்ட் பண்ணாது. இரும்பாக இருந்தால் மேக்னெட் இழுக்கும், இரும்பு இல்லைன்னா மேக்னெட் இழுக்காது. அதே மாதிரி எது என்ன அட்ராக்ட் பண்ணுது? உலகம் என்ன அட்ராக்ட் பண்ணுறதா இருந்தால் நான் உலகத்துக்குரியவன். தேவனுக்கு அடுத்த காரியங்களை என்ன அட்ராக்ட் பண்ணுறதா இருந்தால் நான் தேவனுக்குரியவன். செக் பண்ணி பாருங்க. பூமிக்குரிய காரியங்கள், சரீரத்தையும் மாம்சத்தையும் ஆவியும் அசுசிப்படுத்துகிற காரியங்கள் இருந்தால் அது என்னை அட்ராக்ட் பண்ணக்கூடாது. அதை விட்டு நான் விலகுகிறவனாக இருக்கணும். தேவனை குறித்த காரியங்கள் எனக்கு பிரியமாக இருந்து அதை நாடி தேடுகிறவனாக இருக்கணும். உங்கள் நோக்கத்தை, உங்கள் விருப்பத்தை நீங்கள் தான் செக் பண்ணி மாற்றுகிறவர்களாக இருக்கணும். இல்லை, நான் உலகத்துக்குரியவன் அல்ல என்ற அறிவு தெளிவு எனக்கு இருந்தால் எனக்கு கொடுக்கப்பட்ட புதிதான வாழ்க்கையை நான் வாழுகிறவனாக இருப்பேன். ரோமர் 6 அதுதான் வாசிக்கிறோம். நாம் புதிதான ஜீவனை அடைந்தவர்களாக இருந்தாலும் நான் புதிதானவன், நான் காகம் இல்லை, நான் கழுகு என்ற அறிவு உணர்வு எனக்கு தெளிவு எனக்கு வேணும். நான் யார் என்ற உணர்வு எனக்கு வந்துட்டா நான் அதுக்கேற்றபடி வாழ்வேன். இல்லைன்னா உலகத்தை பிரியப்படுத்துறதுக்காக வாழும். அவங்கள போல ஊரை போல ஊருக்கு ஒத்து வாழணும் அப்படின்னு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க நான் பிரயாசப்படுவேன். இல்லை, நான் உலகத்தான் அல்ல என்ற தெளிவு எனக்கு வந்துச்சுன்னா நான் உலகத்தை போல வாழறதுக்கு ட்ரை பண்ண மாட்டேன். நான் தேவனுடைய பிள்ளையாய் வாழ்வதற்கு ட்ரை பண்ணுவேன், பிரயாசப்படுவேன், முயற்சி பண்ணுவேன். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வது எப்படின்னா, முதலாவதாக என் மனதை நான் புதிதாக்க வேண்டும். வேத வசனத்தினால் நிரப்பிக்கொள்ளுவேன். அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. டெய்லி பைபிள் எடுங்க, படிங்க, தியானம் பண்ணுங்க. சும்மா வசனத்தை வாசிட்டு போனேன்ல, அது உள்ளே போய் கிரியை செய்வதற்கு நீங்கள் நேரத்தை கொடுங்கள். அதை குறித்து யோசிங்கள், தியானிங்கள், படிங்க. வாசிக்கிறதோடு நிப்பாடுங்க. வாசிக்கிறது நல்ல பழக்கம். வாசித்தா தான் படிக்க, அதை தியானிக்கிறதுக்கு வாய்ப்பே உண்டாகும். ஆனால் வாசிக்கிறதோடு நிப்பாட்டாதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னா வாசிக்கிறவர்கள் அதை தியானிக்கிறவர்களாக, ஒரு புக்கில் போய் ஒரு ஸ்கூலில் போய் படிக்கிறாங்களே, படிக்கிறது போல நம்ம வேதத்தை படிக்கிறவனாக இருக்கணும். ஸ்டடி பண்ணணும். இது என்ன சொல்லுது, எதுக்கு சொல்லுது, எப்போ அப்ளை பண்ணணும், எங்கே அப்ளை பண்ணணும் என் வாழ்க்கையில் என்ற காரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வீர்கள். உங்கள் உறவுகளை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எதை கட் பண்ணுமோ அது கட் பண்ணிவிட்டு எதில் நீங்கள் பலப்படணுமோ அந்த இடத்துல பலப்படுங்க. உறவுகளை நீங்கள் சோதித்தறிந்து காத்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி பரிசுத்தமாய் வாழ்வதற்கென்று நீங்கள் பிரயாசப்படுங்கள், முயற்சி செய்யுங்கள். அதற்கு உங்களை குறித்ததான அறிவு உங்களுக்கு உண்டாகும். இப்படி பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும்னா ஈஸியும் கிடையாது. நான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் எனக்கு பூமியில் நான் தேவன் என்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பார், பாதுகாப்பார், எல்லாம் உண்மை. ஆனால் உபத்திரம் இருக்காதுன்னு நினைக்காதீங்க. மத்தேயு 7:14 ஆண்டவர் சொல்ல 2 வழிகள் இருக்குது. ஒன்று குறுகலான வாசல், இன்னொன்று விசாலமான வாசல். இந்த வாசலாக போனால் உலகம் எதிர்க்கிறதா இருக்கும். யோவான் 15:19 உலகம் நம்ம ரிஜெக்ட் பண்ணோம் வாசிக்கிறோம். அதே மாதிரி இந்த குறுகலான பாதையில் போது அதுக்கான நெருக்கடியான பாதையில் போகும்போது அதுக்கான டிஃபிகல்ட்டி இருக்கும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்க தான் செய்யும். விசாலமான வாழ்க்கையில் போது சமாதானமாக எந்த கம்ஃபர்ட்டும் இருக்கும். யாரும் நம்மளை தொல்லை பண்ண மாட்டாங்க. உலகத்தை போல வாழலாம், அப்படியே வரலாம். யாரும் நம்ம கண்டுக்க மாட்டாங்க, தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. அப்படி அல்ல. தேவனுக்காக வாழ்ந்தால், பரிசுத்தமாய் வாழ்ந்தால், பக்தியாய் வாழ வந்தால் துன்பத்தை அனுபவிக்க வேண்டியதை வாழ்க்கையின் ஒரு பாகமாக இருக்கும். அதே மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு ஒரு டெம்டேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். தானியேல் வாழ்க்கையில் பார்க்குறோமே, தானியேல் 1:8 வாசிக்கிறோம். கொண்டு போய் வச்சுட்டாங்க, பாபிலோனில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. ராஜா கட்டளை இட்டாங்க, நான் சாப்பிட்ற சாப்பாடு அவங்க சாப்பிட்டுட்டும், நான் குடிக்கிற திராட்சை ரசத்தை அவங்க குடிக்கட்டும். தானியேல் தீர்மானம் பண்ணானா, இல்லை, ராஜாவே சொல்லியிருந்தாலும் அவங்கள போல நான் வாழ மாட்டேன், அவங்க சாகிற சாப்பாடை உண மாட்டேன். ஏன்னா அவங்க ரத்தத்தோடு உண்பார்களாம் பாபிலோனியர்கள். யூதனுக்கு பிரமாணம் இருக்குது, ரத்தத்தை சாப்பிடக்கூடாதுன்னு. தேவன் கட்டளைக்கு விரோதமாய் வாழ்ந்தால் எனக்கு அரண்மனையில் வாழ்கிற வாழ்க்கை கிடைச்சிருச்சு,
ராஜாவை போல அவர் சாப்பிட்ற சாப்பாடே எனக்கு கிடைக்குது, எல்லாரோட இருந்துட்டு எதுக்கு இந்த இடத்துல பிரச்சனை, நம்ம விட யாருக்கு தெரிய போகுது, நம்ம ஊரை விட்டு தான் வெளியில் வந்துட்டோமே, நம்ம மற்றவங்கள போல வாழ்ந்துடலாம் அப்படின்னு ஒரு டெம்ப்டேஷன் இருக்கும். ஆனால் இல்லை, நான் தேவன் சொன்ன வார்த்தையை நான் என் ஊரில் இல்லைனாலும் அடிமையாய் நான் வேறு ஊருக்கு போயிருந்தாலும் ராஜாவோட உணவை எனக்கே கொடுத்தாலும் அங்கே அரண்மனை வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்தாலும் நான் அந்த வாழ்க்கைக்கு ஒத்து போக மாட்டேன் என்பது இவன் தீர்மானம் பண்ணினபடினாலே தேவன் அனுக்கிரகம் பாராட்டினார். டெம்ப்டேஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டேன், ஓகே வந்துட்டேன், இனிமேல் எனக்கு வாழ்க்கையில் சோதனையே இருக்காது, உலகத்தை போல வாழுவதற்கான சோதனையே இருக்காதுன்னு நினைக்காதுங்க. இந்த மாம்சத்தில் வாழ்கிற வரைக்கும் பவுல் சொல்லுகிறார், வயசான காலத்தில் ரோமர் 7 இந்த நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த பாவ சரீரத்தை விட்டு யார் என்னை விடுவிக்கக்கூடும். மரண பரியந்தம் மாம்சத்துக்கு எடுத்த போராட்டம் இருந்துட்டு தான் இருக்கும், சோதனைகள் இருக்க தான் செய்யும். டெம்ப்டேஷனை நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் இன்று உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். இயேசு உலகத்தில் வாழ்ந்தபோது உலகத்தில் இருந்தாலும் உலகத்தை போல வாழலை, அப்படியே நீங்கள் வாழ வேண்டும் என்று அழைத்து இருக்கிறார். அப்படி வாழ்ந்து முடித்தால் இயேசு முடிவிலே எப்படி மகிமைப்பட்டாரோ அதே போல ஒரு மகிமையான வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு கொடுக்கும்படியாக வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படியாக இயேசு வரும்போது அவரோடு நாம் என்றென்றைக்குமாய் வாழுகிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் இன்று உங்களோடு பேசியிருக்கிறார். பூமியிலே பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழுங்க. பூமியிலே வாழும்போது எதிர்ப்புகள் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் என்கரேஜ் பண்ணுறார். என்ன? நான் உன்னை பலப்படுத்துவேன். ஏசாயா 41:10 சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்கரேஜ் பண்ணுறார். இங்கே வாசித்தோம் எபிரேயர் 12:14 பரிசுத்தமாகுதலினால் நம்மளுக்கு ஒரு பலன் உண்டு, நித்திய ஜீவன், முடிவோ நித்திய ஜீவன். இயேசு நம்முடைய எக்ஸாம்பிள். பிலிப்பியர் 2:8 எப்படி இயேசு தம்மை தாமே மரண பரியந்தம் தாழ்த்தி கீழ்ப்படிந்தவராக இருந்ததுனால கடைசியில் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்தாரோ அப்படியே எனக்கும் தேவன் உயர்வை கட்டளையிடுவார். மகிமையில் உயர்வான ஒரு வாழ்க்கை, அவரோடு வாழ்கிற வாழ்க்கையை கட்டளையிடுவார். பூமியிலும் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? எனக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நான் உங்கள் தேவன், நீங்கள் என் ஜனமாய் வாழ்ந்தீர்களானால் உலகத்தில் எல்லா ஜாதி ஜனங்களை காட்டிலும் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பேன் என்று சொன்னார். அப்படியே வாழ்க்கை நமக்கு பூமியிலும் கிடைக்கும், முடிவிலே நித்தியத்தையும் நாம் அடைகிறவர்களாக இருப்போம். அதனால தான் ஆண்டவர் இன்று நம்மோடு பேசியிருக்கிறார், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழுங்கள். அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜாதி நீங்களும் நானும். இதை அறிந்தவர்களாய் அவருக்காக சாட்சியாய் வாழ்வோமாக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்காக நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். உம்மை பிரதிபலிக்கிறவர்களாக பூமியில் உலகத்துக்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் எங்கள் வாழ்க்கையினால் எங்கள் நற்கிரியைகளினால் உமக்கு மகிமை கொண்டு வருவர்களாக நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக, பலன் தருவீராக. ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கத்தை, திட்டத்தை பூமியில் வைத்திருக்கிறீர். அதை நிறைவேற்றுவதற்கு பாத்திரவான்களாய் நாங்கள் காணப்படத்தக்கதாக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ நீர் கிருபை தருவீராக. இந்த நேரத்தில் விசேஷமாய் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் மேல் வைத்திருக்கிற அநாதி நோக்கங்கள் அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். உலகத்திலிருந்து பிரிந்து வாழுவதற்கு தடுமாறி கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். பாவ வாழ்க்கையிலிருந்து, பாவ உறவுகளிலிருந்து, ஐக்கியங்களிலிருந்து விடுபடுவதற்கு தடுமாறுகிற தேவ பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு விடுதலை உண்டாகட்டும். இவர்கள் இருதயத்திலே கர்த்தாவே உம்மை உறுதியாய் பற்றுகிற ஒரு இருதயம் காணப்படட்டும். ஒரு நிலையான நிலைவரமான ஒரு ஆவி கட்டளையிடுவீராக.
என் தேவனே விசுவாசத்தில் அவர்களை ஸ்திரப்படுவார்களாக. ஆகாத சம்பாஷணைகளை நீர் அவர்களை விட்டு அகற்றி போடுவீராக. உமக்காக உறுதியாய் வாழுகிற கிருபையும் பலனையும் அவர்கள் கட்டளையிடும். பழக்கங்களிலிருந்து, தீய பழக்கங்களிலிருந்து அவர்களை விடுவிப்பீராக. ஆண்டவரே, உமக்கு சாட்சியாய், உலகத்தில் ஒளியாய், பூமிக்கு ஒப்பாய் அவர்கள் வாழ கிருபை தாரும். தேவ நோக்கங்களை அவர்கள் நிறைவேற்றுகிற பாத்திரங்களாய், வல்லமை விளங்குகிற பாத்திரங்களாய் அவர்கள் காணப்படட்டும். ஆசீர்வதிங்க, நடத்துங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. For contact J. Seelan Paul Ministries, contact number 97907529795. Mail ID wordofgod.paul@gmail.com. J. Seelan Paul Ministries வழங்கிய நற்செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.